ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இஸ்ரோலேருந்து ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஐடிஐ படிச்சிருந்தால் போதும். அது இல்லாமல் சில ப்ளூ கலர் ஜாப்ஸ் இருக்குது. நம்ம ப்ளம்பர், ஃபிட்டர், அப்புறம் ஐடிஐ படித்தவங்க, ஐடிஐலே வந்து பேக்லாக்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மேனுவல் ஜாப்ஸ் எல்லாமும் நிறைய இருக்குது. அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அவங்க 2 போஸ்டிங் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஐடிஐ படிச்சுக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி மேனுவல் ஜாப்ஸுக்கு நீங்கள் 10th 12th படிச்சிருந்தால் கூட போதும். அது ரெண்டுத்தை பற்றியுமே நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31st அக்டோபர், இந்த மந்த்து எண்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஜாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில், ராஜஸ்தானில் தான் இருக்கும். அகமதாபாத், அப்புறம் உதய்பூர், இந்த மாதிரி சில பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஜாப் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த ஜாப் உங்களுக்கு கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஜாப் தான். ஸோ பேமெண்ட்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இஸ்ரோனா சும்மா இல்லை, அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதனால் சேலரிலாம் நல்லாயிருக்கும். பட் ஜாப் வந்து குஜராத்தில், ராஜஸ்தானில் அந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கும். அதனால் அதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கெலாம் ரெடியாக இருக்கணும் ஆல்ரெடி. ஸோ ஜாப் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஜாப்ஸ் இருக்குது. ஒன்று டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப், இன்னொன்று டெக்னீஷியன் பி ஜாப். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து நல்ல ஜாப். இது வந்து பே லெவல் 7. உங்களுக்கு 44,000லேருந்து 1.5 lakhs வரைக்கும் போகும். இது வந்து மினிமம் பேசிக் சேலரி 44,000 45,000ன்றது வந்து பேசிக் சேலரி. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் வரும். டிஎன்எஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், பென்ஷன், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட அலவன்ஸ் வரும். ஹெச்ஆர்ஏ, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh போயிடும் சேலரி. ஈஸியாக 1 lakh ஸ்டார்டிங் சேலரி வந்துடும். அண்ட் ரேஞ்ச் 1,42,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது பார்த்துக்கோங்க, சேலரி வந்து நல்ல சேலரி. இங்கே வந்து ஒரு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே இருந்தே கூட அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது இதிலே இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஓப்பனிங்கில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இதில் எந்த ஐடிஐ வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகே, இதில் எந்த ஐடிஐ வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா பேக்லாக்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதில் இந்த 5 இன்ஜினியரிங்கில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே அதில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஐடிஐ இதுதான் முதல்ல. ஓகே, நல்ல சேலரி 45,000 to 1,50,000 வரைக்கும் நல்ல சேலரி. செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி. இதுதான் நான் சொன்ன ப்ளூ கலர் மேனுவல் ஜாப்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 10th 12th ஐடிஐலே வந்து ஃபெயிலாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஃபிட்டர், டர்னர், மெக்கானிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், ஏர் கண்டிஷனர் மெக்கானிக், இந்த மாதிரி எல்லாம் மேனுவல் ஜாப்ஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்ல ஜாப். அதனால் இது உங்களால் முடியலன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஜாப் போஸ்டிங்ஸு. என்னென்ன ஜாப்ஸு, எதை பற்றின ஜாப்ஸு அப்படின்ட்டு. இப்போது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணணும். அவங்க வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வெப்சைட் போய்ட்டு உங்களை யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு அப்ளிகேஷன், 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாக 2 அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் போட்டு அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். பேமெண்ட் வந்து ஆஃப்லைனில் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்க் போய்ட்டு சலான் எடுத்து இந்த கம்பெனி பேர் போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது போட்டு ஆன்லைன் சலான் எடுத்து பே பண்ணணும். ஆன்லைன்னா உங்களுக்கே தெரியும், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதிலலாம் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் 2 இது. எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பணும். ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாரெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட் போய்ட்டு எழுதணும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அங்கே தான் இருக்கும். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் போகிற டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, 1000 ரூபா ட்ரெயின் டிக்கெட்னா, இது வந்து ஆர்மி எஸ்எஸ்பி இன்டர்வியூஸ்க்கெலாம் போகிறவங்களுக்கு தெரியும். அந்த 1000 rupees வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதெல்லாம் பின்னாடி டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களை வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பேசிக் ஓவர்வியூ. இப்போ ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 18 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 to 35 கொடுத்துருக்காங்க இங்கே.
ஸோ மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 35. அதிலே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி டிசேபிள்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ், ஓபிசி என்சிஎலுக்கு 13 இயர்ஸ். ஓகே, இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்மிலேயோ இல்லை மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் போஸ்ட்லேயோ இல்லை அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அதை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் டிவோர்ஸ்டு உமன், இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட் இவங்களுக்கெல்லாமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பே அலவன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட் ஜாபுக்கு வந்து அரௌண்ட் 45,000 to 1,45,000. செகண்ட் ஜாபுக்கு 21,000. இது வந்து பேசிக் பே. ஓகே, பேசிக் பேக்கு மேலே உங்களுக்கு நிறைய அலவன்சஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் செகண்ட் இது ப்ளூ கலர் மேனுவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது நல்ல சேலரி தான். ஓகே, அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, என்பிஎஸ் ஸ்கீம், குரூப் இன்சூரன்ஸ், லீவ் ட்ராவல் கன்செஷன், கேன்டீன் அலவன்சஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, கவர்மெண்ட் இது. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees அப்ளிகேஷன் ஃபீ. ஆனால் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே திரும்ப கொடுத்துருவாங்க. இதில் வந்து 250 rupees மட்டும் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் திரும்ப கொடுத்துருவாங்க. 750ல் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதாமல் சப்போஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகல அப்படின்னா 750 எடுத்துப்பாங்க, அவங்களே திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். நான் இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம்லேயும் பார்த்ததில்ல, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக. 750 rupees அப்ளிகேஷன் ஃபீ. நீங்கள் அப்ளை பண்ணும்போது 750 rupees பே பண்ணணும். ஆனால் நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதின உடனே உங்களுக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும் 750 rupees. எஸ்சிஎஸ்டி டிசேபிள்டாக இருந்தீங்கன்னா 750 வந்துடும். நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 250 அவங்க வச்சுக்கிட்டு மீதி 500 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சப்போஸ் ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்கன்னு சொன்னல, நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த ப்ரீ அசஸ்மெண்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் எந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஃபுல் 750 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஆஃப்லைனில் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐஎஃப்சி கோடு அதெல்லாம் இது பார்த்துக்கோங்க நீங்களே. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை. இது வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பாருங்கள். இது வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூசிங்காக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா திரும்ப பாருங்கள், திரும்ப ஓட்டி பாருங்கள். இல்லை டாக்குமெண்ட்டும் வந்து ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு தடவை படித்து பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 2 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த வெப்சைட் இங்கே இருக்குது. இந்த வெப்சைட் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு டேபிள் அழகாக கொடுத்துருக்காங்க, அதை நான் காட்டுறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு சர்வீஸில் இருந்தீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஆர்மிலையோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் தேவையில்லை, எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்க. பட் மற்றவங்களுக்கெல்லாம் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும், ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா. ஓகே, அதுக்கப்புறம் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2த்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். 2த்துக்கும் எக்ஸாமும் தனித்தனியாக தான் இருக்கும். மார்னிங் 1, ஈவினிங் 1 இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் 1. 2த்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 2த்துக்கும் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரு நான் ஆல்ரெடி சொன்னேன். குஜராத், ராஜஸ்தானில் 2-3 ஏரியா கொடுத்துருக்காங்க. அகமதாபாத், உதய்பூர், அபூர் ரோடுன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் போய்ட்டு எழுதணும். பட் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல இருக்குது இங்கே ட்ராவல் அலவன்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்லீப்பர் ட்ரெயின், ரயில்வே ட்ரெயின், பஸ் டிக்கெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே இந்த டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு. அவ்வளோதான். மெயினான திங்ஸ் வந்து இதுதான். நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். மேஜர் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது.
வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இதை வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 10th இல்லை 12th சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடிஐ டிப்ளமா மார்க் ஷீட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இது 2 வேணும். அப்புறம் டிசேபிளாக இருந்தீங்கன்னா டிசேபிள்டு சர்டிஃபிகேட் வேணும். காஸ்ட் நீங்கள் இப்போ ஓபிசிஎன்சிஎல் அந்த மாதிரி ஏதாவது ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வேணும். ஆல்ரெடி கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் தான், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், செல்ஃபிலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர் அது வேணும். அதுக்கான பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்கணும், சைஸ் எவ்வளோ இருக்கணும், கேபியில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மெயின் திங்ஸ் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 31 அக்டோபர். இதை தாண்டி சில அப்பெண்டிக்ஸில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இல்லை டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டாவது இல்லைன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதெல்லாம் அப்பெண்டிக்ஸில் இருக்கும். அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேஸ் பை கேஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியாது. அது நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அந்த அப்பெண்டிக்ஸில் பார்த்து நீங்களே அந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதனால தான் நான் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இல்லைனா இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இஸ்ரோவில் ஜாப் அப்படின்னு சொல்லும் போது அதுவே ஒரு தனி இது தானே. அதனால் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதே சமயம் இது வந்து ரொம்ப பெரிய போஸ்டிங்லாம் இல்லை, ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் போஸ்டிங் இல்லை, ஐடிஐ போஸ்டிங் தான். அதனால் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஜாப் கிடைக்கிறது ஈஸி தான். அட் த சேம் டைம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இஸ்ரோன்றதுனால தெரில எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்கன்ட்டு. நிறைய பேர் அப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. பட் சவுத் இந்தியாவிலேருந்து ரொம்ப பேர் அப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தான் அந்த ரீஜனில் வருது போஸ்டிங்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி இஸ்ரோவெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப் தான் இது, ரொம்ப நல்ல ஜாப், ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன். ஏன்னா நீங்கள் இஸ்ரோக்குள்ளே வந்து சென்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே நிறைய மூவ் ஆகலாம். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இஸ்ரோ உங்களுக்கு கொடுக்கும், கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப யோசிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.